மூணாம் வாய்ப்பாடு வாய்ப்பாடுன்னு ஏன் திரும்ப திரும்ப வாய்ப்பாடு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, வாய்ப்பாடு வந்து சில குழந்தைங்க வந்து என்ன பண்றீங்க, ஈஸியா மனப்பாடம் பண்றீங்க, தலைகீழாவும் சொல்றீங்க. சில பேரால வந்து மனப்பாடம் பண்ண முடியல. அப்படி மனப்பாடம் பண்ண முடியாதவங்க ஃபர்ஸ்ட் வந்து எழுத பழகணும். அப்படி எழுத பழகினாக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதுக்குதான் உங்களுக்கு வேற வேற மெத்தட்ல வந்து ஈஸியா சொல்லி தர்றது. ரெண்டாம் வாய்ப்பாடு 2 மடங்கு தெரிஞ்சாலே ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டுடலாம். 2, 4, 6, 8 2 மடங்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணிடலாம், ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டுடலாம். இப்ப 3 மடங்குக்கு 3, 6, 9 இந்த 3 மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் 3, 6, 9 இதை மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்தது 3 3ஆ கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு என்ன செய்யணும், இந்த 3ல இருந்து 1 கழிக்கணும். 3ல இருந்து என்ன பண்ணும், 1 கழிச்சா என்ன வரும், 2. 6ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும், 5. 9ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும், 8. இப்ப இந்த 3 எடுத்துக்கணும். இந்த 2ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும், 1. 5ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும், 8ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும், 7. கடைசி வந்து எப்பயுமே 0ல முடியும் நமக்கு தெரியும், அதனால 0 போட்டுக்கிறோம். இப்ப இங்க என்ன பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு 0 0 0, அடுத்த ஹாஃபுக்கு 1 1 1, அடுத்த 3க்கு 2 2 2, லாஸ்டா நமக்கு தெரியும் 3 30. இது கொஞ்சம் உனக்கு கழித்தல் தெரிஞ்சா போதுமா, இந்த ஃபர்ஸ்ட் 3 3 6 9 தெரிஞ்சுட்டா என்ன பண்ணிடலாம், அடுத்த 3 1 1 கழிச்சு போடலாம். மறுபடியும் என்ன செய்யலாம், இதுல இருந்து இதை 1 1 கழிச்சு போட்டுடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3க்கு 0, அடுத்த 3க்கு 1, அடுத்த 3க்கு 2. புரியுதாப்பா?